முகேஷ் வரார் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான படம். அது மாத்திரமல்ல இந்த மல்ல புகழ் பெற்றக்கூடிய குமரன்னா இவர்களுடைய நிறைய காவல்துறையினர் வந்திருக்கணும். அது மாத்திரமல்ல இந்த வீதி எல்லாம் அவ்வளோ மீன் விளக்குகள் போட்டு பகுதி இன்னைக்கு இந்த நிகழ்வு இருக்கிறபடியா வல்லனவை வந்து சாமியெல்லாம் சுற்றி திருவிழாலாம் முடிஞ்சுது. ஏன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாராலையும் வாசிக்க முடியாத ஒரு கஷ்டமான இன்ஸ்ட்ருமெண்ட். அதே மாதிரி பானு வந்து அவர் அவ்வளோ அழகா ஜதி குமரன்னா அவையோட சேர்ந்து நிறைய பாடல் தரப்புற அன்னைக்கு வணக்கம் மகளே. இன்றைய நாளிலும் இன்னும் ஒரு காலில் சந்திக்கிறேன். எதை கும்புறீங்க? கோயிலுக்கு வந்தீங்களா? கோயில் கும்பிடுவோம். ஆனால் கும்புற நேரம் எல்லாம் முடிஞ்சுதுன்னு சொன்னால் வெள்ளனவை வந்து இந்த கோயிலில் வந்து பூசை எல்லாம் முடிஞ்சுது. எங்கே நிற்கிறோம்? புத்தளை சித்தி விநாயகர் ஆலயத்தில் நிற்கிறோம். புத்தளை எங்கே இருக்குன்னு சொல்லணும். கருத்துத்துறையில் புத்தளை சித்தி விநாயகர் ஆலயத்தில் இருக்கு. ஏன் நிற்கிறீங்க இங்கே வந்து? இன்னைக்கு கில்மிஸ் அக்கா வர பார்க்க வந்து. கில்மிஸ் அக்காவா உங்களுக்கு? தங்கச்சியா? பரவாயில்ல, அக்கா தான். சரி, கில்மிஸ் அக்கா மாத்திரமல்ல முகேஷ் வரார் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான படம். அது மாத்திரமல்ல இந்த மல்ல புகழ் பெற்றக்கூடிய குமரன்னா இவர்களுடைய நாத சங்கம் எல்லாம் நடக்குது. திருவிழா நிறைய இடங்களில் வந்து தாறுமாறாக எல்லா இடத்துலையும் தவறி விழுந்தா எல்லா இடத்துலையும் திருவிழா தாறுமாறாக நடந்திருக்கு. இங்கே இந்த திருவிழா வந்து வித்தியாசமாக ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சில பேர் சேர்த்து நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கிறோம். இந்த காணொலியில் வந்து இப்படி ஏன் நடக்கிற விஷயங்களை வந்து பதிவு செய்கிறோம். அது மாத்திரமல்ல என்ன செய்யணும் பார்க்குறாங்க புதுசாக வராங்க கீழே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிளிக் செய்யுங்க, காணொலியை வந்து மறக்காம அமர்த்தி விடுங்க. சரியா? காணொலியை வந்து நண்படத்தில் பார்க்கறது கூட காணொலியில் வந்து கருத்துக்களை சொல்லுங்க. இந்த பக்கமாக நிறைய ஒரே இந்த அன்பு தொல்லையப்பா நிறைய பேர் அங்கால பக்கம் மேலே இருந்து கரைச்சல் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. பிரச்சனையே இல்லை. திருப்பி காட்டுவோமா? இல்லை. சரி, நாங்கள் போய் காணொலிக்குள்ள போவோம். வந்து பாதுகாப்பு கடமைகளுக்காக நிறைய காவல்துறையினர் வந்திருக்கணும். அது மாத்திரமல்ல இந்த வீதி எல்லாம் அவ்வளோ மீன் விளக்குகள் போட்டு பகல் மாதிரியே ஜொலித்து கொண்டிருக்கு. மரங்கள் எல்லாம் எரிஞ்சு கொண்டிருக்கு. மரம் மாதிரி 2 மீன் விளக்குகள் எரியுது. அதான் சொன்னேன். இதுதான் கோவிலுடைய முன்புற பகுதி. இன்றைக்கி இந்த நிகழ்வு இருக்கிறபடியாக வல்லனவை வந்து சாமியெல்லாம் சுற்றி திருவிழாலாம் முடிஞ்சுது. நிறைய வெடியெல்லாம் கொளுத்திக்கணும். நிறைய பேர் இருக்கணும். ஆனால் வந்து இன்னுமே வெடி கொளுத்தணும் அப்படின்னு வேறு சொல்லி வைக்கணும். குமரன்னா அவையோட சேர்ந்து நிறைய பாடல் தரப்புற நினைக்கிறேன். அருமையான இரவு பொழுதோடு ஆர்வி வாசனின் சாரங்கா இசைக்குழு இன்றைய தினம் இணைந்திருக்கின்றார்கள். 2024ஆம் ஆண்டு புற்றலை மண்ணில் அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற சித்தி விநாயகர் தன்னுடைய 2ஆம் நாள் திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த தருணத்திலே இந்த 2ஆம் நாள் திருவிழாவை சிறப்பு நடாத்த 2ஆம் நாள் உபயோகாரர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். சாரங்கா இசைக்குழு மட்டுமல்ல, எமது இசைக்குழுவோடு தென்னிந்தியாவுடைய பிரபல பின்னணி பாடகர் முகேஷ், அதுபோல இலங்கை மண்ணிலிருந்து நமது மண்ணுக்கு பெருமை சேர்த்த இசைக்குயில் சரிகமபா லிட்டிச்சம் கில்மிஷா இருவரும் இணைந்து குரல் கொடுக்க இவர்களோடு இலங்கை மண்ணில் மட்டுமல்ல உலகத்திலே வாழுகின்ற அத்தனை தமிழ் நெஞ்சங்களிலும் குடிகொண்ட அற்புதமான நாதஸ்வர கலைஞர் அன்புக்குரிய அண்ணன் குமரன் இங்கே எங்களோடு இணைந்திருக்கின்றார். அனைவருடைய அற்புதமான இசையில் பல பாடல்கள் உங்கள் செவிகளை சங்கமிக்க காத்திருக்கின்ற பாடகர் முகேஷ் அரங்கிலே உங்களுக்காக அற்புதமான பக்தி பாடலோடு இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அற்புதமான மாலை வேளையில் நமது சித்தி விநாயகரின் 2ஆம் நாள் திருவிழாவில் நமது புற்றலை புலோலியில் எனக்கு பாட வாய்ப்பளித்த, உங்களை எல்லாம் சந்திக்கும் பெரும் பாக்கியத்தை அளித்த இந்த அற்புதமான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் லண்டனில் இருந்து இங்கு வருகை தந்து இந்த அவர் பிறந்த மண்ணில் இந்த அளவுக்கு மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கும் எனது அன்பு அண்ணன் தம்பையா சிவகுருநாதன் அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இலங்கையில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய நமது சாரங்கா இசைக்குழுவோடு மீண்டும் பாடும் வாய்ப்பை அளித்ததற்காக நன்றி. அதேபோல் நேற்று தான் நான் சந்தித்தேன் இப்படி ஒரு அற்புதமான கலைஞரை. மிகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரோட சேர்ந்து நானும் இன்னைக்கு பாடுறேன் அப்படின்னு, அவர் வாசிப்பு நானும் அதுல பாடுறேன் அப்படிங்கிறது. குமரன் சார் மிக அற்புதமாக நாதஸ்வரத்தை, அதாவது நாங்க தொண்டையில பாட முடியாத சங்கதியெல்லாம் கூட சர்வசாதாரணமா அவர் நாதஸ்வரத்தின் மூலமா கொடுக்குறாரு. இருக்கிறதுலயே மிகவும் கடினமான ஒரு வாத்தியம் நாதஸ்வரம். எல்லாராலையும் அதை ரொம்ப ஈஸியா வாசிக்க முடியாத ஒரு வாத்தியம்.
அது ரொம்ப சாதாரணமா வாசிக்கிறாரு. நேற்று ரிஹர்சலை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப அசந்து ரொம்ப அவருடைய ரசிகனா உங்களை போல நானும் ஆனேன். அதே போல் நமது ஈழத்து செல்ல குயில் உங்கள் எல்லார் மனதிலும் இடம் பிடித்த, உலகம் பூரா இருக்கிற நம்ம தமிழ் மக்கள் மனதில் இடம் பிடித்த சரிகமப்பா புகழ் கில்மிஷாவும் இந்த நிகழ்ச்சியில பாடுறதுல ரொம்ப சந்தோஷம். நாங்க எல்லாம் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு நிகழ்ச்சியில பாடுறோம். வருவாய் அருள்வாய் கணபதியே, வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய். மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க, மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க, மங்கள இசையந்தன் நாவினில் போதிக்க, மங்கள இசையந்தன் நாவினில் போதிக்க, கணபதியே வருவாய். ஏழு ஸ்வரங்களில் நான் இசை பாட, எங்குமே இன்பம் பொங்கியே ஓட. ஏழு ஸ்வரங்களில் நான் இசை பாட, எங்குமே இன்பம் பொங்கியே ஓட. தாளமும் பாவமும் ததும்பி பூத்தாட, பாவமும் ததும்பி பூத்தாட, தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட, கணபதியே வருவாய். தும்பிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க, துணியும் மணி என கணீரென்றொலிக்க. தூக்கிய தும்பிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க, துணியும் மணி என கணீரென்றொலிக்க. ஊக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க, உண்மையும் ஞானமும் செல்வமும் பொழிக்க, கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். அற்புதமான கலைஞர். எடுத்த எடுப்பிலே இசைப்புயல் A.R. ரஹ்மானுடைய இசையில் கண்களால் கைது செய் என்ற திரைப்படத்திலே பின்னணி பாடகராக அறிமுகமாகிய பெருமை எங்களுடைய அன்பு பாடகர் முகேஸ்வரன் அவர்களுக்கு இருக்கிறது. ஒருமுறை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். அதே போல ஆலயங்கள், திருமண நிகழ்வுகள் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் நடக்கின்ற மேடை நிகழ்வுகளில் நாத சங்கமம் என்ற அந்த அற்புதமான நிகழ்வை அறிமுகப்படுத்திய ஒரு பெருமை நம்முடைய அன்புக்குரிய மண்ணின் மைந்தன் நாதஸ்வர கலைஞர் குமரன் அவர்களுக்கு இருக்கின்றது. தென்னிந்தியாவின் சரிகமப அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பற்றி
வெற்றியாளராகி மீண்டும் ஒருமுறை இந்த மண்ணிலே பாட வந்திருக்கின்ற அற்புதமான அந்த இசைக்குயில் இந்த மேடையிலே உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு கில்மிஷா. சிரிப்போடு
இந்த வேளையிலே தரப்போகின்ற பாடல் இந்த நாதசுர இசையில் ஒரு அழகான பாடல் வரப்போகின்றது. அந்த அழகான பாடலுக்கு பின்னணி குரலும் தாள வாத்தியத்தையும் எங்களுடைய பாண்டு வழங்கப் போகின்றார். விஸ்வரூபம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல் இது உங்களுக்காக.
நதிகளை மிகச் சிறப்பாக சாரங்கா இசைக்குழுவுடைய தாளவாத்திய கலைஞர் மாடு வழங்கியிருந்தார். இந்த தருணத்திலே நாங்கள் அடுத்து தரப்போகின்ற பாடல் நாதஸ்வரத்தோடு ஒரு பாடலை வழங்குவதற்காக திரைப்பட பின்னணி பாடகர் முகேஷோடு இணைந்து குரல் கொடுக்க சரிகமபா லிட்டிச்சாம் கில்மிஷாவை அழைக்கின்றோம். சார் இந்த பாட்டை இன்னும் பெரிய அளவில் நீங்கள் ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். ஏன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாராலையும் வாசிக்க முடியாத ஒரு கஷ்டமான இன்ஸ்ட்ருமெண்ட். அதே மாதிரி பானு வந்து அவர் அவ்வளோ அழகாக ஜதி சொல்லிட்டு வாசிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப அழகாக சாரங்கா இசைக்குழு இந்த பாடலை வாசிச்சாங்க. அதில் இது நாதஸ்வரம் வந்து அவர் கொடுக்குற அந்த பாவம்லாம் கேட்டால் உடம்பே புல்லரிக்குது. அவ்வளோ சூப்பராக வாசிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ உங்கள் கூட சேர்ந்து நீங்கள் வாசித்து நாங்களும் சேர்ந்து பாடுறது ரொம்ப சந்தோஷம். என்னை உன்னோடு கலந்து விடு நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு நிலவே நிலவே இந்த விண்ணோடு கலந்து விடு. காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருக்கேன். மனம் கொண்ட பெண்மை மாறாமல் போனார் மலை மீது தீ குளிப்பேன். என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை கண்ணே அதற்காக
செஞ்சோம்